ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இன்னைக்கு 33 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதிய ரெக்கார்டு 22,000 அப்படிங்கிற மார்க்கை பிரேக் பண்ணி 21,964 பாயிண்ட்ஸ் அது வரைக்கும் வந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 22,085 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 30 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 72,975 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 73,000 அப்படிங்கிற லெவலையும் சென்செக்ஸ் பிரேக் பண்ணியாச்சு. 110 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நிஃப்டியை வந்து கொஞ்சம் காப்பாற்றினதுல பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. 48,200 பாயிண்ட்ஸ் அந்த லெவலில் வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு 3% பாசிட்டிவ்ல இருக்கு. கனரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாமே ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாவும் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5% காலியாக இருக்கு. 56 ரூபா 36 காசு போனது கடைசியில் 56 ரூபா 89 காசுல ட்ரேட் ஆகுது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. ஃபெடரல் பேங்க் 176ல இருக்கு. 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. பட் ஃபெடரல் பேங்க்ல இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பேங்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்றைக்கும் விழுந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 392 ரூபா வந்தது. கடைசியில் 394 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. ஸோ ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனியான வெல்ஸ் ஃபார்கோ இவங்க வந்து 106 crore ஷேர், அதாவது 106 crores வேல்யூ உள்ள 106 கோடி வேல்யூ உள்ள ஷேர் வந்து ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் இவங்க விற்றுருக்காங்க. 26.55 lakh ஷேர் குவான்டிட்டி நான் சொல்கிறேன். 106 கோடிக்கு ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் விற்றுருக்காங்க. ஸோ ஐடிசியில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குது. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க். இந்த பேங்க் ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40, 50 rupees அந்த ரேஞ்சிலே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல டிவிடனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல டிவிடன் ப்ளஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த பங்கு. கிட்டத்தட்ட 253 வரைக்கும் பேருக்கு இதோட 52 week ஹை இதுக்கு மேலேயே போச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 52 week ஹைன்னு பார்க்கும்போது 253 ரூபாவில் இருக்குது. இப்போ 162 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 week லோ இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. 162.20 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 week லோவை கர்நாடகா பேங்க் டச் பண்ணி 165ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன கேட்டால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கர்நாடகா பேங்க்ல. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பேங்க்ல கர்நாடகா பேங்கும் ஒன்று. என்ன கேட்டால் இதில் பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. மேபி இது மாதிரி 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா அப்படி டெய்லியும் இறங்கலாம் மார்க்கெட் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்கிற வரைக்கும். அதனால ஸ்லோவாகவே கர்நாடகா பேங்க்ல யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு நல்ல அட்ராக்டிவ் ரேஞ்சில் கர்நாடகா பேங்க் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 பைக் கம்பெனிஸ் விச் மீன்ஸ் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் வந்து 52 week லோ டச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஹீரோ மோட்டார் காப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3,495 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 week லோ டச் பண்ணியிருக்குது. இதோட ஹைனி பார்க்கும்போது 6,246 ரூபா. ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடி விழுந்துருந்துச்சு சேல்ஸில். அதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது ஷேர் ப்ரைஸ் அடி வாங்குறதுக்கு. இன்னைக்கு மட்டுமே 3.5% காலியாக இருக்குது. 3,508 ரூபாவில் இப்போ ட்ரேட் ஆகுது. பட் 3,495 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 week லோ டச் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆட் ஹீரோ மோட்டார் காப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் சமயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஹீரோ மோட்டார் காப்பில் இப்போதே வெயிட் பண்ணுங்க, ப்ரெஷர் இருக்கு. மேபி ஒரு டவுன் ட்ரெண்டில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஷேர் ப்ரைஸ் இறங்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்க. 3,000 பிரேக் பண்ணி கீழே போகிற கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது ஹீரோ மோட்டார் காப்பில். அதனால 1, 2 அந்த ஃபார்முலாவே ஹீரோ மோட்டார் காப்பில் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். இதுவும் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 week லோ. இதோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ். பட் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது டொமஸ்டிக் சேல்ஸு எக்ஸ்போர்ட்டு அப்படி பிரித்து பார்க்கும்போது இதோட சேல்ஸும் பெட்டராக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7,328 ரூபா 7,328 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 week லோ டச் பண்ணியிருக்கு. பீக் லெவலில் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு மேலே டவுன் ஆயிருக்கு. 12,774 ரூபா இதோட 52 week ஹை. அதுலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஷேருக்கு வந்து டவுன் ஆயிருக்கு பஜாஜ் ஆட்டோவில். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 times earningsல இருக்குது. பட் என்ன கேட்டால் ஹீரோ மோட்டார் காப்பில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பஜாஜ் ஆட்டோவில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு வந்து பஜாஜ் ஆட்டோவில் வருமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 27 times earningsல இருக்குது. பிலோ 20 போனால் தான் நம்ம வந்து தொட முடியும் பஜாஜ் ஆட்டோவை. எனக்கு தெரிஞ்சு அந்த லெவல் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. கிடைக்கலாம், கிடைக்காமலையும் போகலாம். பட் ஹீரோ மோட்டார் காப்பில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதையே ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார் ஆஃப் ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 3% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 3% பாசிட்டிவ்ல இருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஆர்எஸ்சி, அடுத்தது வந்து கார்டன் ஷிப் பில்டர்ஸ், மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 to 9% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸான சாப் ஏபி, ரெமெல்டல் ஏஜி, பேஸ் சிஸ்டம், நெக்ஸ்ட் வந்து லியோனார்டோ இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே 15 to 20% வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதாவது இது எல்லாமே யூரோப்பியனில் லிஸ்டடான கம்பெனிஸ் எல்லாமே நேற்று யூரோப்பியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்டிங்கை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அந்த நாட்டில் எல்லாமே நேற்று மட்டுமே $35 பில்லியன் அளவுக்கு வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. அவங்க வந்து மிலிட்ரி ஸ்பெண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறாங்க. இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கு. பெருசாக ஒன்றும் ரீசன் இல்லை. இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் மேலே போனதுக்கு இதான் முக்கிய ரீசனாக இருந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. ரிலையன்ஸ் பிபி இந்த 2 கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனிட்ட இருந்துமே ஓஎன்ஜிசிக்கு வந்து $2.81 பில்லியன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓஎன்ஜிசிக்கு ஒரு பிளாக் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, நெக்ஸ்ட் வந்து பிபி, என்னோட வந்து கனடாவஸ் வந்து நிக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதில் வந்து கிருஷ்ணா கோதாவரி பேசின் டீப் சி பிளாக், அதில் அந்த பிளாக்ல வந்து ரிலையன்ஸ் ஒரு 60% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்க பிபி அந்த கம்பெனி 30% ஸ்டேக்கு, கனடியன் 5 மார்க்கிற நிக்கோ இவங்க வந்து 10% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதை விற்கிற வேலையில் இருந்திருக்காங்க ரிலையன்ஸ் அதை ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓஎன்ஜிசியில், அதாவது ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற பிளாக்ல வந்து ட்ரில் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றுருக்காங்க. அது மூலமாட்டு ரிலையன்ஸ் பயனடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து விச் மீன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் டிமாண்ட் பண்ணது $2.81 பில்லியன். அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் எல்லாமே நடந்து இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு உத்தரவு போட்டாங்க. நீங்கள் $2.81 பில்லியன் வந்து ஓஎன்ஜிசிக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓஎன்ஜிசிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து எங்களுக்கும் ரிலையன்ஸுக்குள்ள பிரச்சனை இல்லை, இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரிலையன்ஸுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால தான் இப்போ ரிலையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2.81 பில்லியன் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்குது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஓயோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ ஓயோ வந்து ஐபிஓ பிளானை வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கடன் இருக்குது. அந்த கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்கு வேண்டி ஐபிஓ பிளான்ஸ் வந்து டக்குனி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட $383 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடனாட்டு செட்டில் பண்ண வேண்டிய இருக்கிறது ஓயோவுக்கு. இப்போ வந்து அவங்க வேல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட $5 பில்லியன் வேல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஐபிஓ, அதாவது எவ்வளோ வேல்யூக்கு ஐபிஓ வராங்கன்னு தெரியல, பட் $5 பில்லியன் வேல்யூஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஓயோ கொடுத்த அப்டேட்டு. ஜென் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஜென் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா அந்த T90 டேங்க் சிமுலேட்டரில் வந்து 3rd பேட்டன்ட் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜென் டெக்னாலஜிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற கம்பெனி. இப்போ அந்த T90 டேங்க் சிமுலேட்டரில் வந்து இவங்க ஒரு பேட்டண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஜென் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. IIFL என்ன சொல்கிறாங்கன்னா IIFL ஃபினான்ஸு ஒரு $150 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. அது வந்து 2028 வந்து ரீஇஷ்யூ பண்ணி டாலர் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து IIFL ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோவில் இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்குது. ஆக்சுவலி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 138 கோடி 53,14,020 கோடி ஒர்த் ஆஃப் ஜிஎஸ்டி டிமாண்ட் டேக்ஸ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவுக்கு அனுப்பியிருக்காங்க. பட் அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனி. நாங்கள் கட்ட வேண்டியெல்லாம் எல்லாமே கரெக்டாக கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட 138 கோடி வேல்யூ உள்ள ஜிஎஸ்டி டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பஜாஜ் ஆட்டோவுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஆர்டிகல் விச் மீன்ஸ் இந்த அனாலிசிஸ் ஆர்டிகல் பார்த்தேன். அதில் வந்து 21,000 நிஃப்டி 50 போக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 21,964 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 டச் பண்ணியிருக்குது. இப்போ எலரா கேபிட்டலோட பைஜூ சாமுவேல் என்ன சொல்கிறாருன்னா நிஃப்டி 50 19,500 பாயிண்ட்ஸ் அந்த லெவலில் வரைக்கும் டச் பண்ண சான்சஸ் இருக்குது. விச் மீன்ஸ் 20,000 to 19,500 பாயிண்ட்ஸ் இந்த லெவல் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மேபி என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில், அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ப்ரெஷர் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் நினைக்கிறது இப்படியே டவுன் ஆகி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் நினச்சிக்க முடியும்.
டெய்லியும் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மனசும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நம்ம வந்து பொறுமையாக நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஸ்லோவாக 1-2 அப்படிங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இந்த லெவல் வரைக்கும்லாம் வந்தால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி நினச்சி பார்த்தாலே மனசு எல்லாமே புண்ணாகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப்பை பீட் பண்ணி ஹோண்டா வந்து முதலிடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி 2 வீலர் ஹோல்சேல்ஸில் வந்து ஃபெப்ரவரியில் ஹீரோ மோட்டார் கப்பை பீட் பண்ணி ஹோண்டா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. இதில் ஹீரோ மோட்டார் கப் வந்து ஃபெப்ரவரியில் 3.57 லேக் 2 வீலர் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் 3.84 லேக் 2 வீலர்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு ஹோண்டா மோட்டார் சைக்கிள் வந்துட்டாங்க. ஹீரோ மோட்டார் கப் வந்து 2வது பொசிஷனுக்கு தள்ளிட்டாங்க. ஓவராலாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப் வந்து ஏப்ரல் டு பிப்ரவரி பீரியடில் 51.02 லேக் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஹோண்டா வந்து 49.25 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்மில் வந்து ஹீரோ மோட்டார் கப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா பீட் பண்ணி இன்னும் மேலே வருவாங்க போல தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 2 வீலர் ஹோல்சேல்ஸ் வந்து ஹோண்டா தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. நிசான் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு அவங்க இந்தியாவில் சேல்ஸ் வந்து 44% மேலே அதிகரிச்சிருக்கு, 44.76% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8567 யூனிட்ஸ் வந்து நாங்கள் ஃபெப்ரவரியில் விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 2328 யூனிட்ஸ் விற்றுருக்கோம்னு சொல்லி நிசான் மோட்டார் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இந்த க்ரூட் ஆயில், கேசோலின், டீசல், கெரோசின், ஜெட் ஃபியூல் இந்த மாதிரி ரிஃபைன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் டிப் ஆச்சு. ஆயிலோட ப்ரைஸ் குறைஞ்சதுனால இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. IOCL, BPCL, HPCL இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. கொக்கோ கோலா கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நார்த் குஜராத் பாட்லிங் ஆப்ரேஷன் வந்து 2000 கோடிக்கு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காந்தாரி குளோபல் பெவரேஜஸ் குரூப்கிட்ட தான் இதை நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2000 கோடிக்கு விற்க போகிறாங்க. இது வந்து கொக்கோ கோலா இந்தியா பாட்லிங் ஆப்ரேஷன் நார்த் குஜராத்தில் இருக்கிறத 2000 கோடிக்கு விற்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 478 ரூபாயில் இருக்குது, 4% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ரீசன் சொல்லி பார்க்கும்போது CLSA பார்த்தீங்கன்னா ஹை கன்விக்ஷன் அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. டார்கெட் வந்து முன்னாடி அவங்க சொன்னது ஆக்சுவலி 770 ரூபா சொன்னாங்க, இப்போ வந்து 802 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 70% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகரிக்கிறது பெவரேஜ் அண்ட் மார்க்கெட்டில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் பிளே பண்ணுறாங்க வருண் பெவரேஜஸ், அதனால இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி வருண் பெவரேஜஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி 480 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 478 ரூபாவில் ட்ரேட் ஆகுது, 4% பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸும் இன்றைக்கி நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா கேபிட்டல் IPO வர போகிறாங்க. அதோட வேல்யூஷன் $11 பில்லியன் சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஒரு 4% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அது மாதிரி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு 2% கிட்ட ஸ்டேக் வச்சுருக்காங்க. இதுதான் முக்கிய ரீசன். ஆல்ரெடி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO டீட்டெயில்ஸ் வரும்போதே ஷேர் ப்ரைஸ் மேலே போச்சு. அதனால இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குது. இது வந்து டாடா மோட்டார்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா உக்ரைனுக்கு இந்த ராணுவ உதவிகள் வழங்கிட்டு இருந்தாங்க. ஜோ பைடன் பீரியட்லேருந்தே உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ உதவி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நேற்று ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அந்த $500 பில்லியன் ஒர்த் ஆஃப் மினரல் டீலில் வந்து சைன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வார் வந்து எப்படியும் நின்றும் போல தான் தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 87.40 அப்படிங்கிற லெவலில் அன்றைக்கி டச் பண்ணியிருக்குது. 8 பைசா கிட்ட ருப்பியும் விழுந்திருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாட்டு மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷர் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.